அடடே, வாங்க வாங்க உட்காருங்க. உள்ள 2 பேரும் காஃபி போட போயிருக்கிறாங்க. முடிக்க உட்காருங்க கொஞ்ச நேரம். சேர் எடுத்து போடவா? உட்காருறீங்களா? இல்லைங்க சம்மந்தி, நாங்கள் கீழேயே உட்காந்துக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களம்மா? பொறுமையாக வரட்டும் சம்மந்தி, நான் உட்காந்துருக்குறோம். வேலையை முடிச்சுட்டு வரட்டும். என்னடி இது, வந்தவங்களுக்கு ஒரு சேரை கூட எடுத்து போட முடியாமல் அந்த கிளவி போகுது, நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்கிற. அத்தை, அதெல்லாம் கண்டுக்காதீங்க அத்தை. அடடே பிரியா கண்ணு, வாம்மா, நல்லா இருக்கியாம்மா? ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்காம்மா. குகன் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் இவ்வளோ அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு. சரி திரும்புறியா? அத்தை பூ வச்சு விட்றேன், திரும்பிக்கம்மா. என் மருமக இந்த பூ வச்சா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருப்பா. அவ்வளோ லட்சணமான முகம்மா உனக்கு. நீ எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அழகாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இரு என்ன? ஏ பொண்ணே, உனக்கு சேலை எதுவும் கிடைக்கலையா என்ன? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துருக்குற. வீட்டுக்கு வந்தக்கு முன்னாடி இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்களா? இதை கூட உங்கள் அம்மா கற்று தரலையாம்மா? பூ வைக்க வராங்க, ஒரு சேலையை கட்டிட்டு வந்து நிற்போம், அப்படிலாம் கிடையாது. ஏன்டி, இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா தானே இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு நீ மட்டும்தான் சொல்லிக்கணும். இதே இந்த ட்ரெஸ்ஸை என் மருமக போட்டு வந்து நின்னானா பலாருன்னு அந்த இடத்துல அரைஞ்சிருப்பேன். சேலையை கட்ட பழகிக்க, சரியா? சாரி ஆண்டி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். ஏண்டி, அந்த பொண்ணு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்கிது, ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிற. என்னடி ஆச்சு உனக்கு? நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க. அவளை எதுக்கு பற்றிட்டுனீங்க? அவள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் அழகாக தான் இருப்பா. கல்யாணம் கூட முடியல, அதுக்குள்ளே அவள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் நல்லா இருக்குன்னா அவளுக்கு ஒத்து ஊத ஆரம்பிச்சிட்டியாடா? இதெல்லாம் இப்போவே கண்டிச்சா தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்காக இருக்கும். இப்போ கண்டிக்காமல் விட்டோம், கல்யாணத்துக்கு அப்புறம் பேண்ட்டு சட்டையை போட்டுக்கிட்டு திரியும், பார்த்துக்க. பிரியா, என்னாச்சுமா? எதுக்கு இங்கே வந்து அழுதுட்டு உட்காந்துருக்குற? அதுவும் எல்லா இடத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்து உட்காந்துருக்குற. அண்ணி, அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு போனேன்ல, அது நல்லா இல்லைன்னு அந்த ஒரு கூட பாட்டி வந்தாங்க. அவங்க என்னை பிடிச்சி திட்டாங்க அண்ணி. சேலை கட்டிட்டு தான் வரணும்னு சொல்லி திட்டினாங்க. என்னம்மா இதில் என்ன தப்பு இருக்குது? கூட வந்தவங்க வராதவங்களாம் 4 பேர் 4 விதமாக சொல்லத்தான் செய்வாங்க. அதுக்கு தான் உன்னை நான் சேலையை கட்டுன்னு சொன்னேன். இதெல்லாம் கண்டுக்காதம்மா, அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு தானே நான் போட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது? சேலை கட்டினா நான் அழகாகவே இருக்க மாட்டேன்னு நினச்சேன், அதனால தானே இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க என்ன கண்ட வெண்ணிக்கு திட்டாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இருமா, நான் போய் கேட்டுட்டு வரேன் என்னான்ட்டு.